ரமதானை அடைந்தால் இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் டைமிக்கு தான் ஹஸ்ரத் 27க்கு தான் தௌபா, 27க்கு தான் தௌபா செய்யறேன். இது நாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ரமதானுடைய காலம் முழு வருஷத்திலையும் நாங்க ஒரு தடவை தான் தௌபா செய்வோம், 27வது இரவில் தான். அதுவும் லைலத்துல் கத்ர் என்று நாம் நினைக்கின்றோம். லைலத்துல் கத்ராக இருக்கலாம் 27வது இரவில். ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் கடைசி 10 நாட்களும் அமல் செய்வது கிடையாது. கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ருக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்வது கிடையாது. 27வது இரவு ஏகோபித்த பெரும் பெரும் உலமாக்கள் இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம் 27வது இரவில் இருக்கலாம் என்ற அந்த அமைப்பில் 27வது இரவில் பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய அந்த தௌபாவிலே கலந்து கொண்டால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பாவமா செய்கின்றோம், பல்லாயிரக்கணக்கான பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்றோம், மனம் முரண்டாக பாவங்கள் செய்கின்றோம். இப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு பல பாவங்களை செய்யக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் தௌபா செய்ய வேண்டும், எத்தனை தடவைகள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ரமதானுடைய மக்ஃபிரத்துடைய பத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய 10, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய 10, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆக்கள் கேட்கக்கூடிய 10. இந்த பகுதியிலே நாங்கள் என்றாவது ஒரு நாள் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தௌபா செய்தோமா?